ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு வாசுகிஸ் குக்கிங். இன்றைக்கி நம்மளோட குக்கிங் சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா நேந்திரன் சிப்ஸ் பார்க்கலாமா? இப்போ ஃபஸ்ட்டு ஒரு வானல் வச்சுருக்கேன். அதில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் சூடு பண்ண ஆரம்பிச்சிடலாம். நான் 2 நேந்திரம் வாழைக்காய் எடுத்திருக்கேன். இது காயாக தான் இருக்கணும். இப்போ இதில் இருக்கிற தோல் எடுத்துடலாம். இப்போ ஃபஸ்ட்டு முனையை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது மாதிரி நீளமாக கோடு போட்டு, ஃபுல்லாக கோடு போடக்கூடாது, மேலோட்டமாக தான் கோடு போடணும். இப்போ இது மாதிரி பிரித்தோம்னா நல்லா பிரிஞ்சு வரும். ரொம்ப அழுத்தம் கொடுத்து கட் பண்ணக்கூடாது, ஏன்னா உள்ளே இருக்கிற காய் கட் ஆகிடும். இது பாருங்கள், இது மாதிரி தான் நல்லா பிரிஞ்சு வரும். இப்போ நம்ம கட் பண்ணிட்டோம், தோல் எல்லாம் எடுத்தாச்சு. இப்போ கட் பண்ணியாச்சு. இப்போ இந்த வாழைக்காவையும் உரிச்சிடலாம். இப்போ ரெண்டுமே உரிச்சு இப்போ தனியாக எடுத்து வச்சுட்டோம். இப்போ நான் இந்த சீவலில் வச்சு தான் நான் சீவி எடுக்க போகிறேன். இந்த சீவல் வந்து நமக்கு என்ன சைஸ் வேணுமோ அது மாதிரி கிடைக்கும். இங்கே பாருங்கள், இது மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக நான் கட் பண்ணிக்கிட்டேன். நல்லா ஸ்லைஸாக கட் ஆகிடுச்சு பாருங்கள். இது தனியாக இருக்கட்டும். இப்போ நான் ஒரு பவுலில் 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இதை நல்லா கொஞ்சம் கலக்கி விட்டுக்கலாம். உப்பும் கரையணும். இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. இதை இப்படியே இருக்கட்டும். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம சீவி வச்சுருக்கிற ஒவ்வொரு வாழைக்காவும் எடுத்து இதில் சேர்த்துக்கலாம். இது மாதிரி தனித்தனியாக போட்டிங்கனாலே நல்லா பொரிஞ்சு வந்துடும். இப்போ இந்த டைமில் நம்ம கரைச்சி வச்சுருக்கிற உப்பு மஞ்சத்தூள் கலவையை இதில் ஒவ்வொரு ஸ்பூனாக எடுத்து நான் 4-5 ஸ்பூன் வரைக்கும் ஊற்ற போகிறேன். இப்போ சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கிறேன். இப்போ இதில் நம்ம மஞ்சத்தூள் சேர்த்துருக்கிறதுனால இப்போ சிப்ஸு நமக்கு மஞ்சள் கலரில் கிடைக்கும். உப்பும் இதில் நல்லா சேர்ந்து எண்ணெயில் பொரிஞ்சு வரும்போது இதில் உப்பு நல்லா சேர்ந்துடும். இப்போ நல்லா கிளறி விட்டு நல்லா திருப்பி விட்டுக்கலாம். இப்போ 2 பக்கமும் நல்லா பொரிஞ்சு வர மாதிரி கிளறி விட்டுக்கலாம். இங்கே பாருங்கள், நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ நமக்கு பபிள்ஸ் எல்லாம் அடங்கிடுச்சு பாருங்கள். இப்போது இதை நம்ம எடுத்துடலாம். இப்போ இது ஃபுல்லாக எடுத்தாச்சு. இப்போ அடுத்து நம்ம சீவி வச்சுருக்கிற வாழைக்காவையை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ கரைச்சி வச்சுருக்கிற மஞ்சத்தூள் உப்பு அதையுமே சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம சேர்க்கும் போது இது மாதிரி சுடச்சுடன்னு ஒரு சவுண்டு ஒன்று வரும். ஒன்றும் பிரச்சனை இல்லை, மேலெல்லாம் தெரிக்காது. நம்ம வீட்லேயே அடிக்கடி இது மாதிரி நம்ம நேந்திரம் சிப்ஸு வீட்லேயே செஞ்சு சாப்பிட்லாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இதுவுமே ஃபுல்லாக ஃப்ரை ஆகிடுச்சு. இதையுமே எடுத்துடலாம். இங்கே பாருங்கள், எவ்வளோ நல்லா மொறுன்னு வந்திருக்குன்னு பாருங்கள். அவ்வளோதாங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்குங்க. நேந்திரம் சிப்ஸு தயார். தேங்க்யூ.